சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் இருக்கின்றேன். மகளிர் தையல் கூட்டுறவு சங்கத்தில் இதுவரை தமிழக அரசு தங்களுக்கு வழங்கி வந்த பள்ளி சீருடை தைக்கும் பணியினை தனியாருக்கு வழங்குவதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக அரசின் நடவடிக்கையை கண்டித்தும் கூலி உயர்வை கேட்டும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழக அரசு சமூக நலத்துறை மூலம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சீருடை தைக்கும் பணியினை வழங்கி வருகின்றது. இதனை தமிழகத்தில் உள்ள சுமார் 2 லட்சம் பெண்கள் தங்களது கூட்டுறவு சங்கத்தின் மூலம் சுமார் 39 லட்சம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான சீருடை தைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மகளிர் தையல் கூட்டுறவு சங்க பணியில் ஈடுபட்டிருக்கும் ஏராளமான விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே சேவை மனப்பான்மையுடன் குறைந்த கூலி பெற்று வரும் தங்களின் வாழ்வாதாரத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் தமிழக அரசின் நடவடிக்கையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பணியில் விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள முதியோர் என மிகவும் பொருளாதார நிலையில் சிக்கித் தவிக்கும் பெண்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் விதமாக மிக குறைந்த ஊதியத்துடன் சேவை மனப்பான்மையுடன் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு கடந்த ஓராண்டாக சீருடை தைக்க கொடுத்த கூலி வழங்காமல் நிலுவையில் உள்ள நிலையில் சீருடை தைக்கும் பணியினை தனியாருக்கு வழங்குவதாக தகவல் வந்ததை அடுத்து இவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாயினர். எனவே பள்ளி சீருடை தைக்கும் பணியினை தனியாருக்கு வழங்குவதை கண்டித்து கைவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தவர்கள், இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் மற்றும் மகளிர் அமைப்புகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். இந்நேரம் நாங்கள் ஒரு செட்டு கூலி ட்ரெஸ்ஸு தைச்சிருக்கணும். ஆனால் இன்னும் ட்ரெஸ்ஸு வெளியே வரல, தைக்கலை. என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்களே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு ஒரு தமிழக அரசு ஒரு செய்தி விட்டுருக்காங்க. என்னன்னு கேட்டால், பள்ளி சீருடைகளை பெண் டெய்லர்களிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன, அப்போ நம்மெல்லாம் யார்? அப்போ சங்கம் மூலமாக ஒரு சங்கத்தை இதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இந்த சங்கம். சமூக நலத்துறை மூலமாக அதன் கீழே பெண்களுக்கு இது சங்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக தைச்சிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பெண் டெய்லர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டோம்னா அப்போ யார் அந்த பெண் டெய்லரு, யார் மூலமாக கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களுடைய சங்கங்கள் இதை விட மாட்டோம். நாங்கள் ரொம்ப குறைஞ்ச கூலியிலேருந்து தைச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலி அதிகமாக கொடுத்து தைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது இன்றைக்கி அதை கொண்டு தனியார்கிட்ட கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குன்னு எங்களுக்கு சில செய்திகள் வருது. ஆனால் சங்கங்கள் மூலமாக தைக்கப்பட்ட கூலி அந்த துணியை பிறர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு இந்த சங்கங்கள் விட மாட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கூலி எங்களுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா போன வருஷம் தைச்ச கூலியே இன்னும் வரல. அந்த அடிப்படையில் தைக்கிறோம். நூலே நாங்கள் தான் வாங்குகிறோம். லேபிளுக்கு கூட காசு எடுத்துக்கிறாங்க. அதில் பட்டன் காஜா நாங்கள் தான் போட்டு கொடுக்குறோம். எங்களுக்கு வைக்கக்கூடிய குறைந்தபட்ச கூலியிலேயே நாங்கள் இவ்வளோ தைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை நம்பி தான் நிறைய பேர் வாழ்கிறாங்க. இன்னொன்று விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவங்க, ஊனமுற்றோர், நம்ம பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க, இந்த கைகால் இல்லாத பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் மிஷினை வச்சுக்கிட்டு இதில் தைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களாம் வேலை இழக்கிறவரும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் தமிழ்நாடு பூரா இந்த சங்கங்களை நம்பி நாங்கள் தைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அளவெடுக்கணும் ஸ்கூலுக்கு போய் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் கூட நாங்கள் அந்த வேலையை விட்டுறக்கூடாதுங்கிறக்காண்டி ஸ்கூலாக போய் ஒரு நடந்து கிராமங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பஸ் வசதி கூட கிடையாது. நடந்து போய் இன்றைக்கி நாங்கள் அளவெடுத்து கொடுத்துருக்கோம். அதுக்கு எந்த விதமான எங்களுக்கு பெனிஃபிட்டும் கிடையாது.